பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க கூட போய் சேர்ந்தேன்னாக்கா இப்போது இவன் தினகரன் இருக்கார், பன்னீர்செல்வம் இருக்கார், சசிகலா இருக்கிறாங்க. அதில் போய் இவனும் ஒரு சேர்ந்தானாக்கா என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியல. ஏன்னா இவர் தனியாக வந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ அவங்க கூட போய் டிஎம்கே அவுட் பண்ணுன்ட்டு இவங்க தான் அவுட் ஆகிடுவாங்க. ஆமாம், அதுதான். எல்லாம் தெரிஞ்ச போய் குப்பையில் விடுறாங்க. ஆமாம், ஏன்னா இதுக்கு பதில் ஏடிஎம்கே ஆள் ஒன்றா சேர்த்துன்னு இருக்கலாமா? பிஜேபி கூட போய் அவளை திட்டி கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட சேர மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இவ்வளோ சொல்லிவிட்டு இவங்களுக்குள்ளே ஏதோ ஊழல் இருக்குது. அதனால தான் இப்போ அவர் அமித்ஷாவை சேர்த்துக்கிறாங்க. பிஜேபி இப்போ அண்ணாமலை ஃபஸ்ட்டு இருந்து இப்போ அவர் இப்போ இறங்கிட்டார். அதுக்கப்புறமா இவர் நயினார் நாகேந்திரன் கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் கூட இப்போ ஏடிஎம்கே கூட்டணி இல்லைன்னா மறுபடியும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு இது பண்ணிக்கிறாங்க. வக்பு சட்டம் அது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் இவர் எடப்பாடி. இப்போ மறுபடியும் இப்போ கூட்டணி வச்சுருக்காரு, அலையன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ அது ஒத்து வராது, ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது. இங்கே தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இந்த வாட்டியும் இவங்க தான், இந்த திமுக தான் வரும் 100% கன்ஃபார்ம்.